அரளி செடியை அரளியோடைய அந்த இலையோ பூ ஏதோ ஒன்று அவங்க வந்து அப்படியே சும்மா கையில் வச்சு விளையாண்டு நசுக்கி போனது. அங்கிட்டு போயிட்டு அந்த பிள்ளை தெரியாமல் வாயில் வச்சு அந்த பிள்ளை வந்து டெத் ஆயிடுச்சுன்னு சமீபத்தில் ஊடகங்கள்ல எல்லாம் வெளியாயிடுச்சு. அப்பேற்பட்ட அரளி எப்போவுமே அரளி வந்து அரளி செடி இது வந்து அரளி செடி. இதோட பாட்டனி நேமெல்லாம் எனக்கு தெரில, நான் அந்தளவு ஆராய்ச்சி பண்ணலை மக்களே. நான் தெரிந்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்து வெள்ளை கலர். ஆக்சுவலி இந்த பூவை பாருங்கள், அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த காலத்தில் எல்லாரும் அரளியை வந்து கொல்லைப்புறங்களில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அரளியை அரைக்கிறா உமிய நுணுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கூட பெண் சிசு கொலையில் ஒரு அவேர்னஸ் வீடியோவில் அந்த பாட்டு கூட உண்டு பாருங்கள். அரளி விதைகள், அரளி செடி, அரளிப்பூ இதெல்லாம் வந்து கொஞ்சம் விஷத்தன்மை வாய்ந்தது. இதை வந்து எந்த அளவுக்கு இது உண்மை என்று தெரியவில்லை, ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்கள், அரளி விதையை அரைச்சி சாப்பிட்டு அவங்க செத்து போயிட்டாங்க அப்படி இப்படின்னு. அதனால தான் இதை கொல்லைப்புறங்களில் வைக்கணும், தூரமாக வைக்கணும், வீட்டு முன்னாடி வைக்கக்கூடாதுங்கிற ஒரு விழிப்புணர்வு அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நவ நாகரிக காலத்தில் இந்த சிட்டிகளில் எல்லாம் பார்த்திங்கன்னா நகரங்களில் வீட்டு முன்னாடி எந்த வீட்டுக்கு முன்னாடி போனாலும் அரளிப்பூ இருக்கும். அரளிலையும் அந்த அரளிப்பூங்கிறது சில சிகப்பு நிற அரளிப்பூ இதெல்லாம் வந்து என்னென்னா பல நிறங்களில் இருக்குது. இது வெள்ளை கலரு. இது வந்து என்னென்னா அந்த வெள்ளை வந்து என்னன்னு தெரியல, ஆனால் அந்த அரளிப்பூங்கிறது மேக்சிமம் இந்த உக்கிரமான தெய்வங்களுக்கு தான் அந்த பூவை கட்டி போடுவாங்க அரளி. ஆகையால் குழந்தைகள் பெரியவங்களுக்கு தெரியும், சிறு குழந்தைங்களுக்கு தெரியாது மக்களே. அதனால் இந்த குழந்தைகள் எல்லாம் வைத்திருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த அரளிப்பூ அரளி இலைகளெல்லாம் பறித்து குழந்தைகள் தெரியாமல் தின்றோம். அதனால் அதெல்லாம் பார்த்து குழந்தைகளுக்கு முன்னாடி அரளி விதை அது சாப்பிடக்கூடாது என்கிற ஒரு விழிப்புணர்வை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். அரளிப்பூ என்கிறது அழகான செடி தான், ஆனால் அது வந்து உயிரை கொல்லும் ஒரு செடி என்று கருதப்படுகிறது காலங்காலமாக. அதனால் இந்த செடியில் பல நிறங்களில் இருக்குது. நம்மக்கிட்ட இன்றைக்கி கிடச்சது வெண்மையான ஒரு வெண்மை நிறம் கிடைக்கிறது அபூர்வம் தான், ஆனால் நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு. ஸோ இந்த வெண்மை நிற செடியை நல்லா பாருங்கள்.